கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் பலவிதமாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, உங்களுடைய முட்டாள்தனத்தை கைவிட்டு விடுங்கள், உங்களுடைய புத்தி இல்லாத தனத்தை கைவிட்டு விடுங்கள், அனுபவமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று இப்படியாய் அநேக மொழியாக்கங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எனக்கு பிடித்த ஒரு மொழியாக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. If you want to live, give up your foolishness and let understanding guide your steps. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மற்ற மொழியாக்கத்தில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தை கைவிட்டு விடுங்கள், வாழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கான்டெம்பரரி வெர்ஷன் மட்டும் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய முட்டாள்தனத்தை கைவிட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது, மற்ற மொழியாக்கங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள், பிழைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் பிழைத்திருக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் பேதமையை விட்டு விலக வேண்டும் என்பதாக இந்த ஆங்கில மொழியாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் முட்டாள்தனம் உள்ளவர்களாய் அல்ல. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், உண்மைத்தான். ஆனால் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு அதே அளவு ஞானத்தோடு அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்களை ஞானத்தினால் நிரப்பித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்படி வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்க முடியும். சாலமோனை ஆண்டவர் சிறு வயதிலே ராஜாவாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளை, போக்குவரத்து அறியாதவன், எனக்கு இவ்வளவு ஜனங்களை ஆளுவதற்கான ஞானம் இல்லை என்று செபிக்கிறார். ஆண்டவர் பரவாயில்லை வா என்று அந்த ஞானத்தோடு அவர் விட்டுவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் கேட்ட ஞானத்தையும் தந்தார், கேட்காத மற்ற காரியத்தையும் கூட தந்தார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவர்களை, திறமை இல்லாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை கூட எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனால் எடுத்த நிலைமையிலேயே நாம் இருந்து கொண்டிருப்போமானால் நிச்சயம் முடியாது. ஆண்டவர் நம்முடைய திறமையை வளர்க்க முயற்சிக்கும் போது, ஆலோசனை கொடுத்து நம்முடைய ஞானத்தை மாற்ற நினைக்கும் போது, யார் ஒருவர் விட்டு கொடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் நம்மால் பிரகாசிக்க முடியும். நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மண்ணை ஒரு குயவன் எடுக்கிறான் என்று சொன்னால், அவன் கையில் போனவுடன் அது பானையாய் மாறிவிடாது. அவன் எடுத்துக் கொள்ளப்படும் போதே பானையை தேர்வு செய்வதில்லை, உண்மைத்தான். வெறும் ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணை தான் எடுக்கிறான். ஆனால் எந்த ஒரு களிமண் குயவன் என்னவெல்லாம் செய்கிறாரோ அதற்கு எல்லாம் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அமைதியாய் குயவனின் கையில் அடங்கி இருக்கிறதோ, அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி அது செய்கிறதோ, அதுதான் அழகாண்ட பாண்டமாய் போகிறது. அதுவரை மண்ணாக மனிதரால் மிதிக்கப்பட்டு கொண்டிருந்த மண் எப்பொழுது குயவன் கையில் வந்ததோ அப்பொழுது மாறவில்லை. எப்பொழுது குயவன் சொல்லுகிறதை எல்லாம் கேட்டு செய்ததோ, தன்னை விட்டு கொடுத்ததோ, அப்பொழுதுதான் அது மனிதர்கள் கையில் ஏந்துகிற பாத்திரமாக விலையேற பெற்றதாக மாறினது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய பேதமையை விட்டு விலக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய முட்டாள்தனத்தை, சில நேரத்தில் நாம் தவறான காரியங்கள் எடுக்கலாம், மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்டு அப்படி பேதமையான காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் நன்றாக அறிந்து கொள்ளப்பட்ட வழியில் நடக்க வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். எந்த ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறானோ அவன் எல்லாம் மாறிவிடவில்லை. மாறாக ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கு எல்லாம் தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்து தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த பாத்திரமாக வெளிவருகிறார்கள். ஆகவே உங்களுடைய முட்டாள்தனத்தை விட்டு ஆண்டவருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர் உங்களை வணங்குவார், உயர்த்துவார், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.